அரித்மெட்டிக் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கோ இல்ல ஃபைல்ஸை டைப் அடிச்சு சேவ் பண்றதுக்காக மட்டும் இருந்த ஒரு கம்ப்யூட்டர் இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் அதோட பவர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. இன்டர்நெட்டோட பவர் அதுல இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ்னாலதான். காலப்போக்கில் நிறைய வெப் பேஜஸ், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வர வர இது எல்லாத்தையும் சர்ச் பண்ணி தரத்துக்கு ஒரு சர்ச் இன்ஜின் தேவைப்பட்டுச்சு. அதுதான் கூகுள். 1997 இருந்து கூகுள் தன்னைத்தானே நிறைய விஷயங்கள்ல மெருகேற்றிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப இருக்கிற மாடல் கூகுள் சர்ச் இன்ஜின்ல நீங்க எந்த லாங்குவேஜ்ல ஒரு கொரிஸ் கொடுத்தாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஆப்டான ரிசல்ட்டை சர்ச் பண்ணி எடுத்துட்டு வந்து டிஸ்பிளே பண்ணும். உதாரணத்துக்கு திருச்சியில் இருக்க ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் எனக்கு வேணும்னு சொல்லி கூகுள்ல சர்ச் கொடுத்த உடனே கூகுள் நம்ம டைப் அடிச்ச கண்டெஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு ஏற்கனவே வெப் பேஜஸ்க்கு எல்லாத்துக்கும் இண்டெக்ஸ் போட்டு வச்சிருக்கோம், அது கூட மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி அந்த ஆப்டான ரிசல்ட்டை நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இது ஒரு பெரிய லைப்ரரியில நமக்கு தேவையான டாபிக்ஸை ஒரு லைப்ரரியன் புக்ஸை சர்ச் பண்ணி நமக்கு கொடுக்குற மாதிரி தான். ஒரு டைமோ யூசர்ஸ்க்கு புது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ன்றதுக்காக புதுசா வந்திருக்கிற வெப்சைட்ல இருக்க டேட்டாவை ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பண்ணும். அதாவது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அடிஷனலா லொகேஷன் பேஸ்டு சர்ச்சையும் எக்ஸிக்யூட் பண்ணும். அப்படி அப்லோட் ஆகிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் கூகுள் ஸ்க்ரூட்னைஸோ இல்லாட்டி வேலிடேஷனோ பண்ணாது. கூகுள் மாதிரி ஒரு சர்ச் இன்ஜினுக்கு தனிப்பட்ட நாலேஜ் எதுவுமே கிடையாது. மக்கள் ஏற்கனவே சேவ் பண்ணி இருக்கிற இன்ஃபர்மேஷனை நீங்க சர்ச் கொடுக்கும் போது அது இண்டெக்ஸ் கூட மேட்ச் ஆச்சுன்னா அதை சர்ச் பண்ணி எடுத்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்றது மட்டும்தான் அதோட வேலை. காலப்போக்கில் கூகுள் மாதிரி இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் எல்லாருக்கும் காமனா எடுத்து கொடுக்கறது பத்தாம எனக்குன்னு எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட், எனக்குன்னு எக்ஸ்க்ளூசிவான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. அதுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி மாதிரி ஒரு டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அப்படி செயற்கை நுண்ணறிவு மூலமா OpenAI என்ற கம்பெனி ஜெனரேட்டிவ் ப்ரீ-ட்ரெயின்டு டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது ChatGPT என்ற அப்ளிகேஷன்ஸை நவம்பர் 2022 லான்ச் பண்ணது. கூகுள் மாதிரி இல்லாம நீங்க டைப் அடிக்கிற கொரியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற கண்டென்ட்டை உங்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக இந்த ChatGPT ரெடி பண்ணி கொடுக்கும். டிக் இண்டெக்ஸ்ல தன்னோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்தணும்னு நினைச்ச கூகுள் ChatGPTக்கு அகைன்ஸ்டா கூகுள் பாட் என்ற ஒரு அப்ளிகேஷனை 2023 லான்ச் பண்ணது. ஆனா கூகுளோட போதாத நேரமும் தெரியல, சுந்தர் பிச்சை இந்த கூகுள் பாட்டை வந்து லான்ச் பண்ண அன்னைக்கு கேட்ட கோரிக்கை தப்பான தகவல் வந்து அந்த கூகுள் பாட் கொடுத்ததுனால அது வந்து அட்டர் ஃபெயிலியர் ஆச்சு. அந்த தோல்வியில இருந்து பாடம் கத்துக்கிட்ட கூகுள் 2024 கூகுள் பாட்டை ஜெமினாய் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணி லான்ச் பண்றாங்க. அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த வீடியோல ChatGPT ஜெமினியா எது பெஸ்ட் அப்படின்றது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வழியா பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், இது தமிழ் டானிக் சேனல். நான் உங்க இப்ராஹிம். முதல்ல கள்ளழகர் ஆத்துல இறங்குற இந்த போட்டோவை இன்புட்டா கொடுத்து ChatGPT கண்டுபிடிக்குதா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தோம். ChatGPT எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது வீடியோ தனியாவே நம்ம தமிழ் டானிக்ஸ்ல இருக்கு, அதை ஒரு தட்டி பார்த்துக்கோங்க. அப்படி அந்த இமேஜை ChatGPT இன்புட்டா கொடுத்துட்டு இந்த இமேஜ்ல இருக்கிறத பத்தி எனக்கு நீ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கேட்டோம். ஜஸ்ட் நம்ம கொடுத்த இமேஜை அனலைஸ் பண்ணி ChatGPT ரிசல்ட்டை ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சது. ரிசல்ட்ல நானே ஆச்சரியப்படுறபடி இது மதுரை சித்திர திருவிழாவில் எடுத்த போட்டோனும், இந்த விழா மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வருக்கும் நடக்கிற திருக்கல்யாணத்தை குறிக்குதுன்ற இன்ஃபர்மேஷனை டீடைல்டா நமக்கு கொடுத்தது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ChatGPT டெக்ஸ்ட்ல கொடுக்குற கொரிஸ்க்கு மட்டும் ரெஸ்பாண்ட் பண்றது இல்லாம ஒரு இமேஜ் இன்புட் கொடுத்தாலும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அது சம்பந்தமா எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுது. இப்போ இதே இமேஜை ஜெமினிக்கு கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஜெமினி ஒரு கூகுளோட ப்ராடக்டா இருக்கிறதுனால நான் கொடுத்த இமேஜை அனலைஸ் பண்ணி ChatGPTயோட கம்பேர் பண்ணும் போது பெஸ்ட் ரிசல்ட்டா கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனா டிசப்பாயிண்டடான விஷயம் என்னன்னா, இந்த இமேஜை பொறுத்த வரைக்கும் இதுல கூடுதலான மக்கள் இருக்கிறதுனால இதை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் என்கிட்ட இல்ல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு ஜெமினி ரிப்ளை பண்ணிடுச்சு. ஸோ ஒரு இன்புட் இமேஜை வாங்கி அதை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி அதுக்கான கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணி தரதுல ChatGPT பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னும் 2 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கொடுத்து ChatGPT ஜெமினியா எது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். முதல்ல ChatGPT கிட்ட எனக்கான ஒரு டூர் பிளான் டிசைன் பண்ணிட்டா, சென்னையில இருந்து டெல்லிக்கு போகணும், பட்ஜெட் டூரா இருக்கணும், பட் அதே நேரத்துல கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கணும், மொத்தம் 5 நாளுக்கான பிளானை டிசைன் பண்ணி தர சொல்லி கேட்டோம். நம்ம கொரிய புரிஞ்சுக்கிட்ட ChatGPT 5 நாளுக்கான டூர் பிளான் ரெடி பண்ணி கொடுத்தது. அதுல சென்னையில இருந்து டெல்லிக்கு போறதுக்கு ஃபிளைட் சார்ஜஸ் பிளஸ் டெல்லியில போய் சேர்ந்த உடனே எங்க போய் ஸ்டே பண்ணலாம், என்ன சார்ஜஸ் ஆகும், தென் லோக்கல் டெல்லியில என்னென்னலாம் சைட் சீயிங் அவைலபிளா இருக்கு, அதுக்கெல்லாம் எப்படி ரீச் பண்ணலாம்ன்றதையும், 4வது நாள் ஆக்ரா போறதா இருந்தா எப்படி போகணும், அது தாஜ்மஹால் விசிட்டுக்கு என்ன என்ட்ரி ஃபீஸ், அந்த டீடைல்ஸும், ஃபைனலா இந்த டோட்டல் ட்ரிப்புக்கு எவ்வளவு செலவாகுன்றது டீடைல்டா கொடுத்தது. இப்ப இதே கொஸ்டினை ஜெமினி கிட்ட ட்ரை பண்ணோம்.
ChatGPT மாதிரியே ஜெமினியும் அந்த 5 டேஸ்க்கான பிளானை கம்ப்ளீட்டாவே லிஸ்ட் அவுட் பண்ணுச்சு. ஜெமினி கிட்ட கூகுளோட பவர் இருக்கிறதுனால ChatGPT மாதிரி ஜஸ்ட் டெக்ஸ்ட் அவுட்புட் கொடுக்காம டெல்லியில் எங்கெங்கெல்லாம் விசிட் பண்றோமோ அந்த டூரிஸ்ட் பிளேஸோட போட்டோகிராஃபியும் இது ஷேர் பண்ணுச்சு. ஸோ ChatGPT கம்பேர் பண்ணும்போது டூர் பிளானை பொறுத்த வரைக்கும் ஜெமினியோட ரிசல்ட் பெட்டராகவே இருந்தது. So in the round, Gemini is the winner. இந்த ரவுண்ட்ல ChatGPT Gemini யாருக்கு ப்ரோக்ராமிங் கோடிங் எழுதுற நாலேஜ் பெட்டரா இருக்குன்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு நோடு MCU மாதிரி ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் கூட DHT11 சென்சாரை கனெக்ட் பண்ணி அதுல LCDயும் இருக்கணும் பிளஸ் பஸரும் இருக்கணும். ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷனை எக்ஸீட் ஆகும்போது பஸர் க்ளோ ஆகணும், எல்லா ரிசல்ட்டும் எனக்கு LCDல டிஸ்பிளே பண்ணணும்னு ஒரு கோடிங் கேட்டிருந்தோம். ரெக்குவயர்மெண்ட் கொடுத்த உடனே ChatGPT இமீடியட்டா ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ப்ரோக்ராம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நாம என்ன ரெக்குவயர்மெண்ட் கொடுத்தோமோ அதுக்கான ஆப்டான கோடிங்கா இருந்தது. இதை காப்பி பண்ணி ஒரு ஆர்டினோ ஐடியில போட்டு கண்ட்ரோலர்ல லோட் பண்ணீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யுது. ChatGPTயோட ப்ரோக்ராமிங் எழுதுற கெப்பாசிட்டி பெட்டராகவே இருந்தது. இப்ப இதே கோடிங் ரெக்குவயர்மெண்ட் ஜெமினி கிட்ட எழுத சொல்லுவோம். ChatGPT மாதிரியே ஜெமினியோ ப்ரோக்ராமோட ரெக்குவயர்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டு அதுவும் ஆப்டான கோடிங் கொடுத்தது. ஜெமினியோட கோடிங் ChatGPTயோட கோடிங் ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேமா தான் இருந்தது. அதுல எனக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியல. ஆனா ஜெமினியோட கோடிங் அந்த லாஜிக் இருக்கு இல்லையா, அது வந்து ChatGPT கம்பேர் பண்ணும் போது பெட்டரா இருந்தது. ப்ரோக்ராமிங்கோட லைனும் கம்மியா இருந்ததுனால எஃபிஷியன்ட் ப்ரோக்ராமிங்கா ஜெமினியால எழுத முடிஞ்சது. So இந்த ரவுண்ட்ல ஜெமினி இஸ் தி வின்னர். இது வரைக்கும் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் எல்லாத்துலயும் சிலதுல ChatGPT பெட்டரா இருக்கு, சிலதுல வந்து ஜெமினி பெட்டரா இருக்கு. இப்போ ChatGPTக்கும் ஜெமினிக்கும் ஜெனரலைஸா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்த்துருவோம். ChatGPT அண்ட் கூகுள் ஜெமினி ரெண்டுமே பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓரளவுக்கு சேமா இருந்தாலும் கூகுள் ஜெமினி ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கு. அதுக்கு காரணம் அது யூஸ் பண்ணி இருக்கிற மாடல் மல்டி மாடல் LLM. காஸ்ட் பொறுத்த வரைக்கும் ChatGPT ஜெமினி ரெண்டுத்தோடைய பேஸ் மாடலுக்கு வந்து ஃப்ரீயாவே கொடுத்திருக்காங்க. ஆனா ChatGPT பிளஸ் போகும்போது $20 பெர் மந்த்தும் ஜெமினி பிரீமியமோ கிட்டத்தட்ட $20 பெர் மந்த்தும் சார்ஜ் பண்றாங்க. ஜெமினி கூகுள் கூட அசோசியேட் ஆயிருக்கிறதுனால அது கொடுக்கிற இன்ஃபர்மேஷன் ஓரளவுக்கு ரியல் டைமா இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள், இன்னைக்கு டேட்ல டாடா மோட்டார்ஸ் உடைய ஸ்டாக் ஷேர் வேல்யூ என்ன அப்படின்னு நான் கொஸ்டின் கேட்ட உடனே இப்போ பிரசன்ட் என்ன ஸ்டாக் வேல்யூவோ அது என்ன ரூபீஸோ அதை வந்து கூகுள் ஜெமினி வந்து டிஸ்பிளே பண்ணுது. சோ ChatGPT கம்பேர் பண்ணும்போது கூகுள் ஜெமினி கிட்ட ரியல் டைம் இன்ஃபர்மேஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. இது கூகுள் ஜெமினிக்கு ஒரு அட்வான்டேஜ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ வெரி மச்.